முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை கூறவே உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய சூழ்நிலையை வைத்து நான் உனக்கு நன்மை செய்யவில்லை என்றும், மாறாக நான் உனக்கு கெடுதலை செய்கின்றேன் என்று நினைத்து என்மேல் கோபம் கொள்கின்றாய். ஆனால் என் பிள்ளை, உனக்கு ஒன்று புரியவில்லை. உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு தீமையை செய்ய மாட்டேன், நன்மையை மட்டுமே செய்வேன் என்று. தங்கமே, இப்பொழுது உனக்கு வழி தரும் சூழ்நிலைகளை நான் உருவாக்கிவிட்டேன் என்று கலங்குகின்றாயா? உன்னை சுற்றி இருக்கும் சில உறவினர்களை உன்னிடம் இருந்து பிரித்து விட்டேன் என்று ஆதங்கப்படுகின்றாயா? அவை யாவும் உன் நல்லதிற்காகவே செய்தேன் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கும் தீயவர்களை மட்டுமே உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக செய்வது இல்லை. உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் அனைத்தும் ஒரு புதிராகவே இருக்கின்றது. கலங்காதே கண்மணியே, நான் உனக்கு செய்யும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி இருக்கும் பலரின் முகத்திரைகளை கிழிக்கும் நேரம் வந்துவிட்டது. சிலரின் ஆட்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது. இனி என்னுடைய ஆட்டத்தையும் நீ காண போகின்றாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி மட்டுமே பயணம் செய் தங்கமே. மற்றவர்களை விட்டுவிடு. உன் அருகில் எவர் வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள். எவர் தூர சென்றாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடு. தேவையில்லாமல் சில உறவுகளை நீயே விரும்பி தக்க வைத்து கொள்ளாதே. இன்று நீ விரும்பி தக்க வைத்து கொள்வதினால் அந்த உறவு உனக்கு நிலைத்து இருக்கும் என்று அர்த்தமில்லை. உன்னை விட்டு போக வேண்டும் என்று அவர்கள் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை விட்டு சென்று விடுவார்கள். எனவே போகும் உறவை தடுத்து நிறுத்தாதே. அது நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை அளிக்காது தங்கமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்கின்றாய். அவர்களுக்கு வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்புகின்றார்கள். ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகின்றார்கள். அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் தங்கமே. உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாக்கும். உன் வாழ்க்கையே நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்றை வீசும். நிச்சயம் என் பிள்ளையான நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். அதை அனுபவிக்கக்கூடிய காலமும் நேரமும் கூடிய விரைவில் வந்துவிடும் தங்கமே. கவலைப்படாமல் கண் கலங்காமல் தைரியமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.